வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்றைக்கி விஷாரத் பூர்வாத் எக்ஸாமில் வர்ற கங்கா சிங் இந்த லெசனுடைய சாராம்சம் பார்க்கலாம். கங்கா சிங் அப்படிங்கிறது ஒரு பியூன். அவருடைய பியூனில் அந்த பியூன் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இது எழுதுனது யார் அப்படின்னா சுதர்ஷன் அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. லேखक परिचय ரைட்டருடைய இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, गंगा सिंह नामक यह कहानी श्री सुदर्शन जी की कहानी है. गंगा सिंह அப்படிங்கிற பேருடைய இந்த ஸ்டோரி ஸ்ரீ சுதர்ஷன் ஜி எழுதின ஸ்டோரி. प्रेमचंद की परंपरा के कहानीकार है. और प्रेमचंद जी परंपराயில் அந்த மாதிரியான இந்த டைமில் ஒரு ஸ்டோரி ரைட்டர் அவர். अपनी कहानियों में मानवता की खूबी का चित्रण करना इनकी विशेषता है. ஸோ இந்த மாதிரியான கதைகளில் மான்வத்தா கி கூபி கா சித்ரன் அப்படின்னா ஹியூமானிட்டி, நம்ம மனுஷங்க எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றியான டிஸ்கிரிப்ஷனை ரொம்ப அழகாக இதில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆதர்ஷவாதி கஹானிக்காருக்கு இவர் ரொம்ப நல்ல ரோல் மாடலான ஒரு ஸ்டோரி ரைட்டர் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. லேக் பரிச்சய். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ லெசனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. மனுஷ காம் கர்னா பசந்த் கர்த்தாக. மனுஷங்களுக்கு எப்போவுமே வேலை செய்யணும்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா. வக பேக்கார் பைட் நகி சக்தா. அவங்களால ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் கூட சும்மா உட்காந்துருக்க முடியாது இல்லையா. வக அப்பனோக்கே பீச் ஜீனா சாக்தாக. அவங்க மனுஷங்க அப்பனோக்கே பீச் ஜீனா அப்படின்னா அவங்க தன்னை நம்பி மட்டுமே தானே அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்யணும் அப்படிங்கிற ஆசைப்படுவாங்க. ये सब मनुष्य के जन्मजात गुण है. இது எல்லாமே மனுஷங்களுக்கு இயல்பாக இருக்கிற குணங்கள் தான் இல்லையா. இஸ் ககானி மே இசி கா சித்ரன்க. இந்த கதையில் இதை பற்றியான டிஸ்கிரிப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. கங்கா சிங் அப்படிங்கிறவர் ஷியால்கோட் நகர் மேங் ஏக் படா ஸ்கூல் தான். ஷியால்கோட் அப்படிங்கிற சிட்டியில் ஒரு பெரிய ஸ்கூல் இருந்தது. உஸ் ஸ்கூல் கா நாம் ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலோட பேர் என்னென்னா ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூல். கங்கா சிங் உஸ் ஸ்கூல் கா ஹெட் சப்ராசி தான். கங்கா சிங் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராக இருக்கிறாரு. வக பூடா ஓ கையா தான். அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டு இருந்தது. இஸ்லே வக ரிட்டையர் ஹோனா சாக்டா தான். அதனால் அவர் இப்போ ரிட்டையர் ஆகிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. அடுத்ததில் கங்கா சிங்க்கு அர்ஜி. கங்கா சிங் இப்போ ரிசைன் பண்ண போகிறாரு. ரிசைன் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. குலாம் மசிக் ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் தே. குலாம் மசிக் அப்படிங்கிறவர் ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டராக இருக்கிறாரு. கங்கா சிங்னே உன்சே கஹா கி மை பூடா ஹோ கையா ஹூங்க. கங்கா சிங் அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் சொல்கிறாரு, நான் எனக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, கையா ஹூங்க, நான் ரொம்ப சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறேன், முஜே சேவா நிவர்த்தி தீஜியே. ஸோ அதனால் தயவுசெய்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருங்க. சேவா நிவர்த்தி அப்படின்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பென்ஷன் பி திலா தீஜியே, எனக்கு கொஞ்சம் பென்ஷனும் கொடுத்தா நல்லா இருக்கும். மை ஹரித்வார் ஜாவுங்கா ஆர் வகிங் ரகுங்கா. நான் ஹரித்வாருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், அங்கே செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறேன். ஹெட் மாஸ்டர் நே கஹா கி மை இஸ் சம்பந்த் மே மிஷன் கோ பத்ர லிக்குங்கா. ஹெட் மாஸ்டர் உடனே சொல்கிறாரு, சரி ஓகே, உன்னுடைய இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உன்னுடைய ஆசையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் மிஷனுக்கு லெட்டர் எழுதி நான் கேட்குறேன், அது வரையும் நீ ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கங்கா சிங்க்கு குஷி. கங்கா சிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. एक दिन हेडमास्टर ने गंगा सिंह को बुलाकर कहा कि मिशन तुमको सेवा से निवृत्त करना चाहता है. ஒரு நாள் ஹெட்மாஸ்டர் கங்கா சிங்கை கூப்பிட்டு சொல்கிறாரு, மிஷன் நீ சர்வீஸை ரிட்டையர் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மிஷன் தும்கோ ஹர் மகினே 15 ரூபாய் கோ பென்ஷன் தேகா. மிஷன் உனக்கு ஒவ்வொரு மாதமும் 15 ரூபாய் பென்ஷன் கொடுக்க சொல்லிடுச்சு. யஹா சுன்கர் கங்கா சிங்கோ படி குஷி ஹுயி. அதை கேட்டுட்டு கங்கா சிங் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு. பார்ட்டி அவர் தோஹாஃபே, அந்த இது மாதிரி வைப்பாங்க இல்லையா, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி மாதிரி. இப்போ அவரை போகிறாரு இல்லையா, ஸோ ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்து அவருக்கு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் கொடுத்து ஒரு சென்ட் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கங்கா சிங்க்கு தோஹஃபே தேனா இன்துஜாம் தான். கங்கா சிங்க்கு அவங்க என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. गंगा सिंह ने दोहफे में चडी गडी ग्रामफोन और कुछ भजन का रिकॉर्ड चाहा. गंगा सिंह அந்த கிஃப்ட்டில் அவருக்கு ஒரு ஸ்டிக்கு, அப்புறம் ஒரு கிளாக்கு, கிராமஃபோன், அப்புறம் அதில் பஜனைக்கான ரெக்கார்ட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் முந்தி கேட்பாங்க இல்லையா,
அதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறாரு. मिशन ने गंगा सिंह को पार्टी देने का भी प्रबंध किया था. மிஷனும் கூட கங்கா சிங்க்கு பார்ட்டி கொடுக்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. ஹரித்வார் ஜானே கி இச்சா. இப்போ கங்கா சிங்க்கு வந்து ஹரித்வார் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. अब गंगा सिंह हरिद्वार जाने के संबंध में सोचता रहा. இப்போ கங்கா சிங் ஹரித்வார் போகிற விஷயத்தை பற்றி யோசிக்கிறாரு. வக அப்பனே ஆப் சே காத்தா தாக்கி. அப்போ அவர் தனக்குள்ளே தானே சொல்லிக்கிறாரு. சுட்டி மில்தே ஹி மை ஹரித்வார் சலா ஜாவுங்கா. எனக்கு ஹாலிடேஸ் கிடைக்கிறப்ப எல்லாம் கிடைச்சிருச்சு. நான் ஹரித்வாருக்கு நான் போகணுன்னு ஆசைப்படுறேன். ரோஜ் சுபக் கங்கா மிங் நஹாவுங்கா. டெய்லி காலையில் நான் கங்கை ரிவரில் போய் குளிப்பேன். பகவான் கா ஸ்மரன் கருங்கா. கடவுளை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். அதை திருப்பி திருப்பி தியானம் பண்ணிட்டு இருப்பேன். சாது மகாத்மாவும் கே தர்ஷன் கருங்கா. சேஜஸ் பீப்புள்ஸுக்கு வந்து நான் போய் அவங்கள போய் மீட் பண்ணுவேன். கபி ராமாயண் படுங்கா. சில நேரங்களில் நான் ராமாயணம் படிப்பேன். கபி கிராமஃபோன் சலா கர் பஜன் சுனுங்கா. சில நேரங்களில் கிராமஃபோனை வந்து அதை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஏதாவது பஜனை பாட்டுகள் கேட்டுட்ருப்பேன். दूसरों से ज्ञान और ध्यान के बारे में बात करूँगा. மற்றவங்க கிட்ட போய் நாலேஜை பற்றியும் தியானத்தை பற்றியும் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் நான் கேட்டு அவங்க கிட்ட தெரிஞ்சுப்பேன். ஷாம் கோ கங்கா கே கினாரே பைட்டுங்கா. ஈவினிங் டைமில் நான் கங்கையோட நதி ஓரமான உட்காந்துருப்பேன். ராத்துக்கோ பேஃப்ரெக்கி சே சோவுங்கா. நைட் டைமில் நான் எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவேன். ஹரித்வார் புண்ணிய நகரிகை. ஹரித்வார் ஒரு புனிதமான சிட்டி இல்லையா? जीवन के अंतिम काल में वगांग रगना सौभाग्य की बात है. நம்மளோட லைஃபோடைய கடைசி காலத்தில் அங்கே போய் இருக்கிறது எனக்கு கிடைச்ச குட் லக் அப்படின்னு நினைக்கிறாரு. इसलिए गंगा सिंह हरिद्वार जाना चाहता था. அதனால் கங்கா சிங் ஹரித்வார் போகணுன்னு ஆசைப்படுறாரு. மன் பத்தலா. ஆனால் அவரோட மனசு மாறிடுது. ராம்தன் கோ நயா சப்ராசி பனாயா கயா. இப்போ ராம்தன் அப்படிங்கிறவர் புது பியூனா வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. तब गंगा सिंह को लगा कि उसका राज्य हाथ से छूट गया है. கங்கா சிங் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவருடைய ராஜ்யம் அவருடைய கண்ட்ரோலை விட்டு அவர் கையை விட்டு அவருடைய கண்ட்ரோல் போன மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. பங்கி நே கங்கா சிங் கே கஹா கி பையா तुम परदेसी बन गए हो. பங்கி அப்படிங்கிறவர் கங்கா சிங் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா நீங்கள் பரதேசியா, அதாவது எதுவுமே வேணான்னு விட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அதான் பரதேசி அப்படின்னு அர்த்தம். அது மாறி நீங்கள் போகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. யக சுன்கர் உசே லகாக்கி வக அப்பினேகி ராஜ்யமே அஜ்னபி ஹோ கையாக. அதை கேட்டுட்டு கங்கா சிங்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது அவருடைய கிங்டம்லேயே யாருமே இல்லாத ஒரு அனாதையாக நம்ம ஆயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. வக ஹெட்மாஸ்டர் சே போலாக்கி முஜே மாஃப் கீஜியே. இப்போ அவர் மனசு மாறிடுச்சு. ஏன்னா அவரை விட்டுட்டு அவர் எல்லாமே போகிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அவர் மனசு மாறி ஹெட்மாஸ்டர் கிட்ட போய் சாரி கேட்குறாரு. சாரி சார், मैं எங்க ஸ்கூல் சோட்டுக்கார் நகேங் ஜாவுங்கா. நான் நம்ம ஸ்கூலை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். எங்க ஸ்கூல்கி மேரா ஹரித்வார் இருக்கே. இந்த நம்மளுடைய ஸ்கூல் தான் என்னுடைய ஹரித்வார், புனிதமான இடமா அவருடைய ஸ்கூலை தான் நினைக்கிறாரு. आप लोग की साधु महात्மாக உங்களை தான் நான் வந்து சேஜஸ் பெரிய பெரிய மனுஷங்க சேஜஸாக நான் நினைக்கிறேன். ஹெட்மாஸ்டர் நேபி மான்லியா. ஹெட்மாஸ்டரும் இவர் என்ன சொல்ல வர்றாரு, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டாரா. அவரும் உடனே சரி ஓகே நீங்களே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. विशेषता सो என்னுடைய ஸ்பெஷல் என்ன, சுதர்ஷன் ஜிக்கு யஹ கஹானி அனுபம் கஹானி है. சுதர்ஷன் ஜியோடைய இந்த கஹானி ரொம்ப வெல் வெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஸ்டோரி. யஹ கஹானி கீதா में बताई गई कर्म भावना की निचोट है. இந்த ஸ்டோரி ஒரு பகவத்கீதையில் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அட்வைஸ் பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரியான கர்ம பாவனா, அதாவது இவர் மொத்தமே அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருடைய லைஃப் ஃபுல்லாக பியூன் ஒர்க்கு மட்டும்தான். ஸோ அது அவருடைய விட்டு போன உடனே அவருக்கு வந்து ஒரு ஞானம் வந்த மாதிரி வந்துடுச்சு. काम करने में जो खुशी है वगा ஆராம் கர்னேமே நகீக. வேலை செய்கிறதுல தான் சந்தோஷம் இருக்கே தவிர அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுல எந்த சந்தோஷமும் இல்லை அப்படிங்கிற வரைக்கும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு.
யகி இஸ் கஹானி கா சந்தேஷ் கே. இதுதான் இந்த ஸ்டோரியோடைய மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோட சாராம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ.